ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா, சம்பா கோதுமை ரவை வச்சு ஒரு பிளெயினான உப்புமா தான் செய்ய போகிறோம். டயபிட்டிஸில் இருக்கவங்க ரெகுலராக சப்பாத்தி எடுத்துப்பாங்க. எப்பவுமே சப்பாத்தியாக சாப்பிடாம இந்த மாதிரி ரவை வச்சு ஒரு உப்புமாவாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா, என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. கோதுமை உப்புமா செய்கிறதுக்கு முதல்ல கோதுமை ரவையை நல்லா வறுத்து எடுத்துப்போம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன். இது கிராம்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் இருக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அந்த நெய்யோட அந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க நெய் சேர்க்காம நீங்கள் ட்ரை ரோஸ்டாகவும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. நெய் சேர்த்து வறுக்கிறனால உப்புமாவுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நெய் சேர்த்து வறுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்து விட்டதில் ரவை நல்லா வறுபட்டு அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ரவை வறுத்த அதே கடாயில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் ஓரளவு செவந்து வந்துருச்சு. இப்போ ஒரு துண்டு இஞ்சி நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டா போதும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எந்த கிளாஸில் ரவையை அளந்தீங்களோ அதே கிளாஸில் 1க்கு 3ன்ற கணக்கில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சாதா ரவை சேர்த்தோம்னா 1க்கு 2 சேர்த்தா போதும். இது சம்பா கோதுமை வேக கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்க நீங்கள் கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் கிளறி விடலைன்னா அங்கங்கே உருட்டை கட்டின மாதிரி தங்கிடும். அதனால் நீங்கள் கை விடாமல் கிளறி விட்டுக்கோங்க. ரவை சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு இப்போ மூடி போட்டு அடுப்பை ஃபுல் ஸ்லிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒன்று சேர நல்லா வேக விடுங்க. மூடி போட்டு வேக விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து ஒரு கலரி விட்டு அதுக்கப்புறம் மூடியை போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். கோதுமை உப்புமா நல்லா பலன்னு வந்திருக்கு பாருங்கள். ஒரு கலரி விட்டுக்கோங்க. நல்ல டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.